ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்துட்டு என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா இட்லியும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டோம். தக்காளி சட்னி இந்த மாதிரி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. தக்காளி சட்னிக்கு கொஞ்சமாக பொடி உள்ளி, வத்தல், இஞ்சி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்னந்தட்டி எடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உள்ளி போட்டு வதக்கிட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து வசங்கும். அது வந்து வசங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வத்தல் தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இந்த 3யும் போட்டு நல்லா வந்து அந்த உள்ளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போடுறத நான் எடுக்க மறந்துட்டேன். இந்த எல்லாம் சேர்ந்து நல்லா வசங்கட்டும், சரியா? சில பேர் வந்துட்டு உள்ளி தக்காளி எல்லாம் வதக்காமல் டேரெக்டாக சும்மா மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிச்சிருவாங்க. அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி வதக்கி வச்சு பாருங்கள், இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3, 4 இட்லி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெலாம் தேங்காய் சட்னியை விட இந்த மாதிரி தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர்த்துக்கு தக்காளி சட்னி பிடிக்குங்கிறத பார்ப்போம். இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கருவேப்பிலை பறித்து வச்சுக்கோங்க. ஒரு சின்னஞ்சட்டி அடுப்பில் எடுத்து வச்சு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பறித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நல்லா சூடாக அரைச்சிடாதீங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப நேரம்லாம் கிண்டணும்னு அவசியம் இல்லை. அது வந்துட்டு அந்த கிரேவியில் வந்து அந்த சட்னியில் வந்து ஒரு சிவப்பு கலரில் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்படி வர வரைக்கும் வந்து நம்மளோட சட்னியை வந்து கொதிக்க வைங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடாதீங்க. அந்த வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெட் கலரில் வரும். வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அது மாதிரி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி. நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு. சட்னி, சாம்பார், அப்புறம் வந்து இட்லியும் அவிச்சாச்சு. இட்லியை வச்சு நாங்கள் காலையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு கடையில் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி என்ன மீன் அப்படின்னா சாலை மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இத்தனை சாலையும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ சாலையும் உங்கள் ஊரில் எவ்வளோ ரூபாய்க்கு தருவாங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இவ்வளோ சாலையும் 50 ரூபாய்க்கு இன்றைக்கி கிடச்சி. அதுக்கப்புறம் அம்மா வந்து கறி வைக்க ரெடி பண்ணிட்டாங்க. மீன் கறிக்கு என்னெல்லாம் அப்படின்னா மிளகு கூட்டி வச்சுட்டாங்க. மீன் கூட வந்துட்டு அந்த மிளகு அரைப்போம் இல்லையா, தேங்காய் மிளகு, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி இதில் வந்துட்டு வத்தல் தூள்லாம் சேர்ப்போம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து தக்காளியும் கொஞ்சம் வெட்டி போட்டுக்கிடுங்க. மீன் கறியை கூட்டி அடுப்புலேயும் வச்சாச்சு. இந்த மீன் கறியை வைக்கிறது வந்து ஃபுல் விலாகாக வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் விலாகாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மீனை எடுத்து பொரிக்கிறதுக்கும் எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் மீன் கூட்டி போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா கொதிச்சு வந்துச்சு. வீடே நல்லா மணத்து கிடந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்த்துடுங்க இன்றைக்கி மீன் குழம்பு. அதுக்கப்புறம் சைடில் மீன் பொரிக்கவும் போட்டாச்சு. மீன் குழம்பும் ரெடி, மீனும் பொரிச்சாச்சு. எல்லாம் வச்சுட்டு பார்த்தா வெளியே வந்து பார்த்தா மழை பெய்யுது. இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடும்போது மீன் குழம்பு, மீன் பொரிச்சு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.